ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி நீங்கள் வீட்டிலேயே செய்யும்போது, இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. இப்போது வாங்க என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சிக்கன் 3/4 கிலோ, தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன், வெங்காயம் பெரிய சைஸ் வந்து பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் எடுத்திருக்கிறேன், கல்பாசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்சி இலை 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி அது 2 கைப்பிடி அளவு, தயிர் 50 கிராமு, அதுக்கப்புறம் இந்த பிரியாணி மசாலா மொத்தமாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் வறுத்து, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் காரத்துக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடானோடனே கல்பாசியும் பிரிஞ்சி இலையும் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நீங்கள் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா முருகலாக ஆகணும் அப்படின்னும்போது அதுக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் போல் கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு குக்காகி வந்துடும். வெங்காயம் வதங்கிடும். அதனால் நம்ம கல்லுப்பு சேர்க்குறோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி எல்லாம் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும், நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்குமே நல்லாவே வதக்குங்க. அது வதங்கி வரும்போது என்ன பண்ணுங்க, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கொரகொரப்பாக அரைச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் கொரகொரப்பாக எப்படி அரைக்கலான்னா, மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2 வாட்டி மட்டும் ஆன் பண்ணுங்கள். பல்ஸ் மோட்லேயே நல்லா கொரகொரப்பாக இருக்கும். அது நீங்கள் அது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க நமக்கு பிரியாணி. இது வதங்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். அதை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வரட்டுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் ஆல்ரெடி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே கொஞ்சம் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லெமனு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு இடையில நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி வதங்கும் போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்காத மாதிரி தெரியும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயிர், அந்த 50 கிராம் தயிரும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் கூடவே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதினா கொத்தமல்லி, அப்புறம் வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள், இது எல்லாமே சேர்த்து, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறி மசாலாவும் அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு பிரியாணி செய்வாங்க. இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்க மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் கூட பச்சை மிளகாய் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அதிலே உடச்சி நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்குறோம். என்னென்ன போட்டுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் எலுமிச்சை சாறு, உப்பு, அவ்வளோதாங்க. இதை மட்டும் போட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாம் ஊற வச்சு வச்சிங்கன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா வதங்கட்டுங்க. மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா வதங்கி ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்குங்க. இப்போ அது வதங்கி வந்த பிறகு அதில் உப்பு காரம் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் இப்போது தேவையான அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். வீட்டு அரிசி ஒரு 3/4 கிலோ பக்கம் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நான் 3/4 கிலோ அப்படின்னும் போது நான் வீட்டு அரிசி எப்படி சொல்கிறதால ஒரு 400 ml தண்ணி நான் ஊற்றிக்கிறேங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மூடி வச்சு மூடிடலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் மூடி விட்டு அது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெடியாக கழுவி வச்சுருக்கிற அரிசியை நம்ம இப்போது இந்த பிரியாணி இது கூட சேர்த்துக்கலாங்க. பசி
இப்போது நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கும் போது சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அரிசியில் மட்டும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் நமக்கு பிரியாணி குழஞ்சிரும். அந்த பர்ஃபெக்டாக வராது, உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்காது பிரியாணி. அதனால் நீங்கள் தண்ணி நல்லா வடிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணி கரெக்டாக உப்பு காரெல்லாம் பார்த்து போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. தம் போடுற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கீழே ஒரு தவா வச்சு அது மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், இதை பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு தம் போடலாங்க. அது தம் போடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை, புதினாவும் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நெய் வந்து ஒரு 1 ஸ்பூன் போல், இல்லை 1½ ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாங்க. நெய் போட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா க்ளோஸ் பண்ணும்போது நம்ம முடித்து ஓப்பன் பண்ணும்போது நல்லா மணமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெய் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி போட்டுட்டு தம் போட்டாச்சுங்க. தம் போட்டுட்டு இப்போது அந்த நம்ம மூடின தட்டு மேலே ஒரு வெயிட் வைங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், வீட்டில் இருந்து குட்டி உரல் இருந்துச்சுங்க, அதை எடுத்து மேலே வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போல் இருக்கட்டுங்க. இப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பர்ஃபெக்டாக நல்லா வந்து என்ன இருக்குது, உதிரி உதிரியாக பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ இதை நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.